ஸோ ஜோகோ வந்து கேம்பஸில் அட்டன் பண்ணீங்களா, ஆஃப் கேம்பஸில் அட்டன் பண்ணீங்களா? அது பூல்டு கேம்பஸ் மாதிரி வந்தாங்க ப்ரோ. எங்கள் ஓகே காலேஜுக்கும் சேலமில் இன்னொரு காலேஜுக்கும் பூல்டு கேம்பஸ் மாதிரி வந்தாங்க. காலேஜ் ஓகே மூலமாக அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் நடந்துச்சு மொத்தமாக ஜோகோக்கு இந்த ரோலுக்கு? டிப்பிக்கல் ஜோஹோ இன்டர்வியூ மாதிரி தான் ப்ரோ. 5 ரவுண்டு. ஆப்டி, 5 ரவுண்ட். பேசிக் ப்ரோக்ராமிங், எல்எல்டி, ஓகே டெக்னிக்கல் ஹெச்ஆர், ஜென்ரல் ஹெச்ஆர். ஓகே. ஸோ 5 ரவுண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஆப்டிடியூட் வந்து எப்படி நடந்துச்சு? ஸோ என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க, என்ன மாதிரி டாபிக்ஸ் கேட்டிருந்தாங்க? ஆப்டிடியூட் வந்து ரிட்டன் டெஸ்ட்டாக இருந்தது. ஓகே 10 குவான்ஸ் இருந்தது, 10 சிஆப்டி இருந்தது. ஓகே நான் ப்ரிப்பேர் பண்ணது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் குவான்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அதிலிருந்து தான் ஓகே மோஸ்ட்லி இருந்தது. ஜஸ்ட் ஓகே வேல்யூஸ் மட்டும் வேறு மாதிரி இருந்தது. மற்ற எல்லாமே அதில் இருந்த மாதிரி தான் இருந்தது. சம் கொஷின்ஸ் ஓகே அதே கொஷின்ஸே ரிப்பீட் ஆகியும் இருந்தது. ஆமாம் சிஎஃப்டிக்கு வந்து பேசிக்ஸ் ஆஃப் சி, ப்ரீ ஓகே இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட், சின்டாக்சஸ்ஸு, ஓகே லூப்ஸ், பாயிண்டர்ஸ், இந்த மாதிரியான ஓகே டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும். ஜிஎஃப்ஜியில் ஓகே ப்ரிப்பேர் பண்ணால் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆனது. ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க? அடுத்த ரவுண்ட் மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தேவைப்படும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வைடாக அவங்க ஒரு இது கொடுக்கல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ எடுத்தால் ஸ்கோர் பண்ணால் நம்ம அடுத்த ரவுண்ட் போகலான்ட்டு? ஐ திங்க் 800 அரௌண்ட் அட்டன் பண்ணாங்க. அதிலிருந்து ஓகே 80 தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. நான் அட்டன் ஓகே பண்ண 20ல் 17 கிட்ட நான் எனக்கே கரெக்டுன்னு தெரியும். ஓகே பேலன்ஸ் 3 தான் தெரியல. ஐ திங்க் 15 இஸ் த்ரெஷ் ஹோல்டுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே ஃபைன்.